வரப்போகுது. அதனால நான் ரோஸ் மில்க் எசன்ஸு கடைகளில் வாங்குறதை எப்போவோ நிப்பாட்டிட்டேன். வீட்டில் மட்டும்தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் 2 பேர் ரோஸ் மில்கை சாப்பிட்டுட்டு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸு எங்களுக்கும் இஃப்தாருக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த எசன்ஸை நான் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நான் ரோஸ் ஒயிட் ரோஸ் தான் எடுக்கணும். அதாவது ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்கு சேர்க்கணும். அது எனக்கு கிடைக்காதனால இந்த ரோஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்கின ரோஸை நல்ல பூவெல்லாம் உதுத்து விட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது செய்யறதுக்கு அகலமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். உதுத்து விட்ட பூவை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் நான் பீட்ரூட்டு கையளவு துருவி அதில் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் கலர் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் சேர்க்கிறேன். மற்றபடி இதில் வேற எந்த எசன்ஸும் நம்ம சேர்க்க முடியாது இல்லையா. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து சக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம், அதாவது ரோஜாப்பூ கலர் சேஞ்ச் ஆகி அந்த சக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்தாலே கூடுதலான கலர் கொடுக்கும், அதனால சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கெட்டியாயிரும் பாருங்க. இதில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே சூப்பராக இருக்கும் ரோஸ் மில்க். இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2